ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்படியே ஃபுல்லா அதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, செலின்ஸ் கெத்து ப்ரோ. டீமன் ஸ்லேயர் அப்படின்ற இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த மெயின் கேரக்டர் தாஞ்சிரோ அப்படின்றவன் வந்து மனசு இறக்கம் உள்ளவன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து மற்றவங்களுக்கு கைண்டா இருக்கணும் அப்படின்றது தோணுது. அந்த கேரக்டரோட நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாம் இப்போ விஜய் அஜித் மூவிலாம் நம்ம நேரில் அவங்கள பார்த்தே மாட்டோம். பட் ஸ்டில் விஜய்க்கு ஒரு ஃபேன், அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்களே, அந்த மாதிரி இந்த மூவில ஒரு கேரக்டரோட நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இல்லை, இது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. நிறைய எமோஷன்ஸ் வருது அதை பார்க்கும்போது. இங்கேயே கத்திட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கத்துறாங்க, சும்மா எதை பார்த்தாலும் கத்துறாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து கத்துறாங்க. கேட்டேன் அனிமி பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இவனை மாதிரி வந்து தூங்குறவங்களாம் என்ன புரியும் ப்ரோ? இல்லை, இது அனிமே படம்ன்றத விட இப்போ இந்த ஒரு கதை எல்லாருக்கும் நல்லா பிடிச்சி போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இதுக்கு மாதிரி அனிமே படம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு படம் ரிலீஸான்னு சொல்கிறனால ஒரு 1.5 மாதம் முன்னாடி என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க சொன்னான். நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட் சும்மா தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்படியே ஃபுல்லாக அதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, செலின்ஸ் கெத்து ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த மொதல் எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிலேருந்து அப்படியே நானும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு கடைசியாக ஒரு வாரத்துக்கு மேலே தான் படத்தை அந்த ஃபுல்லாக 5 சீசன் முடித்தேன். ஒரு வாரம் காத்திருக்கவே முடியல. தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, வந்தேன், கிழிச்சு தொண்டெல்லாம் பார்த்தீங்களா, தொண்டெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. சரியான இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்தியே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கதை உள்ள போனீங்க, இன்வால்வ் ஆகி அப்படியே நீங்கள் அழுவ ஆரம்பிச்சிடுவீங்க. சரியான பேக் ஸ்டோரி. ஸோ எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள், யாரும் தேட்டர் பெயிண்டில் பார்த்து எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு ஜெனிட்ஸ் தான் ப்ரோ, நம்ம வால்பேப்பர்லேருந்து எல்லாம் வந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ. எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிமேனா இதுதான் அனிமே அப்படின்ற அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. அனிமே அப்படின்றத விட ஒரு ரியல் எஃபெக்ட், மூவிலே ஒரு ரியல் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் மங்கா படிச்சிருந்தேன், பட் ஆனால் நான் எதிர்பார்த்து போனது வேற. ஃபர்ஸ்ட் பார்ட் வேற காமிப்பாங்கன்னு நினச்சேன், பட் உள்ளே போய் பார்த்தா வேற பார்ட் காமிச்சிருந்தாங்க. ஸோ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். பெஸ்ட்டு. யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்களோ திருப்பி வாட்ச் பண்ண நான் சொல்லுவேன். அனிமே இது முக்கியமாக டீமன் ஸ்லேயர் அப்படின்றது. மற்ற அனிமே எனக்கு அவ்வளோவா நான் வாட்ச் பண்ண மாட்டேன், பட் டீமன் ஸ்லேயர் அப்படின்ற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த மெயின் கேரக்டர் தாஞ்சிரோ அப்படின்றவன் வந்து மனசு இறக்கம் உள்ளவன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து மற்றவங்களுக்கு கைண்டாக இருக்கணும் அப்படின்றது தோணுது. அதே மாதிரி இந்த பிளாட் லைன், ஒரு கதை அப்படின்றதுக்கு ஒரு பிளாட் இருக்கும், பட் ஆனால் ஒரே ஒரு கதையை வந்து நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணி அந்த பிளாட் ட்விஸ்ட் அதிகமாக இருக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை பார்க்கறதுக்கு. அது டீமன் ஸ்லேயர்ல அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுலேருந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். லைக் எப்படி ஒருத்தவங்க ஒரு சுச்சுவேஷனை வந்து எவ்வளோ தைரியமாக இது பண்ணலாம், என்னதான் ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தாலுமே அவங்க நல்லவங்களா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து லைக் பாயிண்ட் பண்ணி பேஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. தமிழ் மூவிஸ்னாலும் நம்மளுக்கு வந்து லைக் சில நேரம் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் லவ் மூவி, ஃபைட் மூவி அப்படின்னு இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாகி வரதுனால மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் ரப்பர் அது தமிழ் அப்படின்றத விட நம்ம வந்து எந்த படம் இப்போ நம்மளுக்கு தமிழ் படத்தை போய் நம்மளுக்கு ஹிந்தியில் பார்க்க சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் அவங்க கொடுத்தது அவங்க லாங்குவேஜ்லேயே பார்த்தா தானே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு ஜாப்பனீஸ் பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஜாப்பனீஸ் புரியாது அப்படின்னாலுமே கீழே சப்டைட்டில்ஸ் வர போகிறாங்க, புரிய போகுது அப்படின்னும் போது அவங்களதுலேயே பார்த்தா தானே நல்லா இருக்கும். தமிழ் படத்தை ஹிந்தி டப்பில் பார்க்குறதுக்கு ஜாப்பனீஸ் படத்தை தமிழ்லேயே பார்த்துடலாமே ப்ரோ. அது நீங்கள் அனிமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் லிங்க் பண்ண முடியும் ப்ரோ. இது தமிழ்நாட்டில் எனக்குமே ஃபஸ்ட் டைம் இதுதான் ஜாப்பனீஸ் மூவி தான் ஐ திங்க் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது ஆனால் ஒர்த் த ஹைப் தான். நீங்கள் இப்போ அனிமேலாம் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படத்தில் ஒரு ஃபேவரட் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தாங்கன்னா இந்த க்ரௌட் எக்ஸ்பெக்டட் தான். அதுதான். யா ப்ரோ, எனக்கு வந்து இப்போ ஜெனிட்ஸ்னு ஒரு கேரக்டர் அதில் இருக்கும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லிங்க் மாதிரி. அந்த கேரக்டரோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாம் இப்போ விஜய் அஜித் மூவிலாம் நம்ம நேரில் அவங்கள பார்த்தே மாட்டோம். பட் ஸ்டில் விஜய்க்கு ஒரு ஃபேன், அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்களே, அந்த மாதிரி இந்த மூவியில் ஒரு கேரக்டரோட நீங்கள் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் ப்ரோ. செம்ம இது. எனக்கு இதான் ரோஹினி தேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் FDFS வருது. செம்மையாக இருந்தது. நாங்கள் மட்டும் தான் ஷீட், ஏதோ என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கா, நாங்கள் மட்டும் தான் டிஷர்ட்லாம் இது மாதிரி போட்டு கிரிஞ்சாக வருவோம்னு நினச்சோம். அதை பார்த்தா நிறைய பேர் வந்து எங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அதுதான் ப்ரோ, அனிமே ஃபேன்ஸ்க்கான மூவி. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே நம்ம தமிழ் மூவிஸ்க்கு தான் இவ்வளோ க்ரௌடு வருவாங்க, ஹைப் இருக்கும்ன்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் வந்து பார்த்தோம் ஃபுல்லி பேக்டு. எப்படி நம்ம ஒரு அஜித் சார் மூவிலாம் என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அந்த அளவுக்கு எல்லாரும் க்ரௌட்லாம் எந்தூசியாஸ்டிக்காக பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஓவரால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் ப்ரோ. விஷுவல் எஃபெக்ட்ஸும் அப்புறம் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இனோசுகே கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மூவியில் அந்தளவுக்கு அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேபி அப்கமிங் மூவிஸில் இருக்குமான்னு தெரியல.
பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெனிட்ஸு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் ஆனிமே மூவி, அதுவும் ஏதோ நார்மல் ஃபிலிம்னா கூட பரவாயில்ல, ஆனிமே எல்லாரும் பொம்மை படம் தானே சொல்லுவாங்க, அதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே. ஆனால் ஆனிமே ஃபேன்ஸ்க்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு. சூப்பராக இருந்தது ஓவரால். வேற மாதிரி வைப். நான் 2019 டீமன் ஸ்லேயர்ஸ் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன், இவரோட ஃபேன் தான் நான், இவருக்காக தான் வந்திருக்கேன். இவருக்காக தான் 2027 அடுத்த பாட்டு எடுக்க போகிறாங்க. அந்த ஹைப் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தமிழ் படம் கிடையாது, இப்போ அனிமே ஃபேன்ஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் அனிமேஸ் இப்போ அதிகமாகிடுச்சு. நருட்டோ, ஒன் பீஸ் அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சேன். அதேமாரி தனியாக இதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக கூட்டமாக வந்துட்டாங்க. நானே 2019 பார்க்குறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இல்லை, இது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக பேக் ஸ்டோரிஸ் இருக்குது, ஒரு நிறைய எமோஷன்ஸ் வருது அதை பார்க்கும்போது. இப்போ கூட ஆகாஷான ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்காக தனியாக ஒரு எமோஷன் போட்டு அதுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் அவரோட பேக் ஸ்டோரி பார்க்கும்போது கண்ணெலாம் கலங்குது. அதேமாரி நிறைய ஆளுங்களுக்கும் பேக் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது, அது பார்க்கும்போது ஃபீலாக இருக்குது. அதேமாரி போன வருஷம் அந்த அனிமே அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட்டு கிராஃபிக்ஸ் அனிமே கார்ட்டூன் சொல்கிறவங்களுக்கு எடுத்துக்காட்டான படம் இது. கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். அனிமே போயிட்டு காட்டினாடா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன பசங்களாட்ட இந்த வயசில் அப்படின்னு கேட்குறவனுங்களுக்கு இதான் எடுத்துக்காட்டு. அனிமே எவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் படம்னு சொல்கிறத விட இப்போ எப்படி சொல்கிறது, ஏஐலாம் வச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிராஃபிக்ஸோட இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. அவ்வளோ. நான் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். நான் 2019 அந்த தான் பார்க்குறேன். அதால் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாம் கேங்காக உட்காந்து பார்ப்போம். அதால் கொஞ்சம் ஜாப்பனீஸ் புரியும், கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வரதால புரியுது. இப்போ மறுபடியும் அடுத்த ஷோ போயிட்டு வருவோம் தமிழ் பார்க்கறதுக்கு. ஏன்னா பாதி பேர் தமிழ் பார்த்து புரிஞ்சாதான் புரியுன்னு வந்திருக்காருங்க. படமே என்னன்னே தெரியாதுண்ணா, சும்மா இவனு கூப்பிட்டானு வந்துட்டேண்ணா. இது பார்த்தா இதுக்கு முன்னாடி 4 சீசன் இருக்குன்றாங்க, அதனால எனக்கு எதுவும் புரியல. தூங்கிட்டான் இவன். அவன் அப்பப்போ சொன்னா, இப்போதைக்கு நடந்தது புரிஞ்சு. ஆனா என்ன, ஒவ்வொருத்தன் செத்தேனே பெரிய ஃபிளாஷ்பேக்லாம் காமிக்கிறானே, அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அனிமேஷன் வந்துட்டு அது படம் பார்த்த ஃபீலிங்கே கொடுக்கல, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருந்து பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சண்டை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதில் பார்க்குறதுக்கு. இங்கேயே கத்திட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கத்துறாங்க, சும்மா எதை பார்த்தாலும் கத்துறாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து கத்துறாங்க. அனிமி பாக்குறவங்களுக்கு தான் புரியும். இவனை மாதிரி தூங்குறவனுங்களாம் என்ன புரியும்? பொம்மையை பார்த்து அங்கே சொல்லு ஊத்தினுக்குறான். இவன்லாம் என்ன பண்றது? எனக்கு நல்லா தான், இப்போதான் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தேன், நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். ஆக்சுவலாக மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்மளை ஃபுல்லாகவே ஹுக்டாக தான் வச்சுருந்தாங்க த்ரூ அவுட்டாக. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக என் தம்பி வந்திருக்க வேண்டியது, பட் ஐம் ஜஸ்ட் சேட் தட் ஹீ குடன்ட் see it. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக பீப்புள் கேன் கம் அண்ட் வாட்ச் இட். நல்லா புரியவும் செய்யுது. இஃப் யூ நாட் வாட்ச் இட் earlier, புரியல அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அவங்க அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்மளை எங்கேயுமே இது புரியாத மாதிரி விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரூ அவுட்டாக ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் படம் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு வைப், அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், க்ரௌட் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது நான் முன்னாடி அவ்வளோ இது பார்த்து முடிக்கலை, ஆனாலுமே என்னையுமே ஹுக்டாக தான் வச்சிருந்துச்சு. எங்கே வருது, யார் வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டிமேஷன் மாதிரி நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் பீப்புள் கேன் கம் அண்ட் வாட்ச். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரியும், நான் எல்லாரும் ஏன்னா இங்கே சென்னையில் தான் கொஞ்சம் நிறைய மாலில் விட்டுருவேன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே கூட்டம் வரும்னு நான் கெஸ் பண்ணது தான். ஆனால் இப்படி ஃபஸ்ட்டு ஷோக்கே இப்படி அலற விடுவாங்கன்னுலாம் நினைக்கல. மஜா படம் தான், செம்ம தான். ஆனால் என்ன, இவனுக்கு டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ 3 பார்ட்டாக மாற்றிருக்கானுங்க. கொஞ்சம் 2 பார்ட்டாக வச்சுருந்தானுங்கன்னா கொஞ்சம் இதே இப்போ கூட வருஷ கணக்கில் ஆக்குவாங்க. இன்னொரு படம் வர அப்புறம் இன்னொரு படம், ஒரு ராத்திரி சீனுக்கு இத்தனை 3 படம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா சீசன் வைஸ் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ படமாக விடுறது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படம் 2 மணி நேரம் கதையை டேரக்டர் எழுதுறாங்க. இது ஒரு 10 வருஷத்துலேருந்து 30 வருஷம் கதையை ஒரே ஆள் எழுதி அது இது பண்ணுறதுன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் நம்ம படத்துக்கு பட்ஜெட் போடுறதோட இதோட பட்ஜெட் ரொம்ப அதிகம். இந்த படம் இப்போ 3000 கோடி இந்த பட்ஜெட் பண்ணுறாங்க. அதனால் எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் படத்தோட டியூரேஷனை விட இவங்க டேரக்டரெல்லாம் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த கெத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு படத்தில் இப்போ ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் வந்தாலே நம்மளாம் இதுவாகிடுறோம். இங்கே ஃபுல்லாகவே சீன் தான்,
ஒரு வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரி, சைடு கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு நம்ம கேரக்டர் வந்து ஒருத்தங்களுக்கு புரியும் தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர், எனக்கு ஒரு கேரக்டர். ஒருத்தர் அந்த அனிமையில் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அதில் அவன் செட் ஆகிடுவான். அதனால அந்த மாதிரி இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சூப்பராக இருக்கு. லைக் அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கணும், இப்போ நிறைய கற்றுக்குறாங்க அதில் பார்த்து. சின்ன பசங்களை கூட அதை பார்க்க வராங்க, அதில் நிறைய கற்றுக்குறாங்க பார்த்து. ஃபுல்லாக நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது. எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அனிமேலாம். உள்ளே நல்லா வைப் அதிகமாக நல்லா தான் இருந்துச்சு. அது தமிழ் இது ரியாலிட்டியோட நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கூட்டம் அதிகமாக வராங்க, பார்க்குறாங்க வர்றது. அதெல்லாம் ப்ரோ ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கா படிச்சிருந்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மங்கா அது காமிக் தான் நம்ம ஜாப்பனீஸில் மங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அது படித்தவங்க தான் இந்த ஐப்பு இருக்கும், படிக்காமல் இந்த ஐப்பு எதுவும் வராது. ஆல்ரெடி ஸ்டோரி படித்தவங்க, ஆல்ரெடி வந்து படித்தவங்க அனிமேஷனு இதெல்லாம் வச்சு தான் வந்து அனிமே பார்ப்பாங்க. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், எமோஷன் எல்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகும், ரேட்டபுளாக இருக்கும். அதாக இருக்கும். அதுதான் கேரக்டர் வைஸ் எனக்கு வந்து அக்காசா பிடிக்கும். இந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் இதில் இறந்துருவார், ஸ்பாயில் பண்ண நினைக்காது, இறந்துருவார். பட் ஆனால் அந்த இம்பாக்ட் அவரோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரேட்டபுளாக இம்பாக்டாக இருக்கும். அதுதான் நீங்கள் நான் தான் அந்த இருந்தால் எப்படி இருக்கும்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக. அதனால நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க அவரோட ஸ்டோரியை. நான் படிக்கும் போது 2 சாப்டர் தான், அது அவரோட ஸ்டோரி 2 சாப்டர் தான். பட் இவரை வந்து ஒரு 1/2 hour கிட்ட இழுத்துறாங்க. கொஞ்சம் அதான் ட்ராகிங் இருந்தது. அதுதான் அனிமி சின்ன பசங்கள்லேருந்து எல்லா வரையும் பார்க்கலாம் ப்ரோ. அது ஏஜ் இதுவெல்லாம் இல்லை, தமிழ் ஜாப்பனீஸில் எதுவுமே இல்லை. நம்ம கான்செப்ட் புரியுதா, அவள் தான் அது அவர் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போவாங்க. அது சின்ன பசங்க பெரிய பசங்க பார்க்கறது. இப்போ வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இந்த அனிமினா வந்து சின்ன பசங்க பார்க்கறது, பெரிய பசங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவ்வளோ நிறைய சொல்லி தருவாங்க அந்த அனிமியில், நிறைய கற்றுக்கலாம் நம்ம. எனக்கு வந்து ஜெனிட்சு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஜெனிட்சு வந்து வீக்லேருந்து ஸ்ட்ராங் ஆகும், அந்த மாதிரி கேரக்டர். தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நார்மலாக பார்க்குறது தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கணும். டீமன் ஸ்லேயர் அருமையாக இருக்குண்ணா, எப்பயும் போல பற்றிட்டாங்க, அருமையாக இருக்கு. ஆமாம், ஜாப்பனீஸ் சீசன் பார்த்துட்டோம். இப்போ படம் ரிலீஸ் பண்ணல, படத்தையும் பார்த்துட்டோம். மாங்காவும் படிச்சிடாச்சு, அடுத்து தான் படம் பார்க்க வந்தோம். டப்பிங் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஜாப்பனீஸில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்துச்சு படம், நல்ல ஹைப்பு. ஜாப்பனீஸில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாப்பனீஸில் பார்க்கணும். நெக்ஸ்ட் மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கார்ட்டூனை விட இந்த அனிமையில பார்க்கும்போது நம்ம விஷுவலாக சூப்பராக இருக்கும் பார்க்க. நம்ம மூவியில் நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் கொண்டுனா கொண்டுருவாங்க. இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எல்லாமே. அனிமேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான். அப்படி சொல்கிறாங்க நிறையா பேர், விரும்பி பார்க்குறவங்களுக்கு அப்படி ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு. எனக்கு பிடிச்சது வந்து மூசான் தான். வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும். வில்லன் தான் இவன் வந்து இவன்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து இவரை தான் பிடிக்கும், ஜெனிட்ஸுன்னுவாங்க, இவர் தான் பிடிக்கும், ஃபேவரட் கேரக்டர். ஆமாம், அடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் வருது. மொத்தம் 3 படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு படம், அப்புறம் நான் 3rd இயர் காலேஜ் 3 வருஷத்துல 3 படம் வந்துடும், எல்லாம் முடிஞ்சிடும். அருமையாக இருக்குண்ணே. ஐமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், ஜாப்பனீஸ் நல்லா இருக்கும். சீஸ் கேக்குன்னு கத்தினா சூப்பராக இருக்கும், மறக்காம பார்க்கணும். சீஸ் கேக்குன்னு ஒரு சீன் இருக்கும். ஆமாம், அதுவும் அருமையாக இருக்கும்ண்ணே. நன்றிண்ணே. ஃபைட் சீன்ஸ்க்காக தான் ப்ரோ போகிறது, நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாகவே டீமன்ஸ்க்கான ஃப்ளாஷ்பேக் கொடுத்து அவங்கள பற்றின ஒரு இதுவாக கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன், நல்லா இருக்கும். இல்லை, எல்லாமே எதிர்பார்த்தது. நான் ஆல்ரெடி மாங்காய் படிச்சுட்டேன், இந்த ஆளும் மூவி பார்க்கணுன்னு தான் வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, அதுதான் நல்லா தான் இருந்தது. அதுக்காக தான் வந்தேன், தேட்டர் பார்க்க. மாங்காய் படித்தாலும் தேட்டரில் பார்க்கணுன்ற எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்தேன். நல்லா தான் இருந்தது. தமிழ் தான். ஜாப்பனீஸ் பார்க்கறது தான் நல்லா இருக்கும், ஆனால் தமிழை ட்ரை பண்ணலாமே தான் வந்தேன். எனக்கு ஜாப்பனீஸ் தான் இருந்தது. நிறைய இருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாகவே அசிராஜ் தான். அசிராஜ்க்கும் டீமன்ஸ்க்கும் நிறைய இதுதான், பட் எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் கதையை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு.